அதுக்குள்ள யாரும் கூசு விட்டாங்க. நம்ம வீட்டுக்கு மருமகள் உங்க அண்ணன் பொண்ணு அடாடா எதை சிக்கனம் பண்றோமோ இல்லையம்மா உண்மையில கரண்ட் பில் ரொம்ப சிக்கனம் பண்ணுவோம். ஆமாம்மா காலையில எப்படி பார்த்தாலும் 200-300 பேருக்கு நம்ம டிஃபன் செஞ்சு போடணும் கம்பல்சரி. ஆமா மதியானம் சாப்பாடு செஞ்சு போடணும், ராத்திரிக்கு மறுபடியும் தோசை செஞ்சு போடணும். இதுக்கெல்லாம் சட்னி தேங்காய் அரைக்கிறதுக்கு அம்மா மிக்சர் போட்டு அரைச்சு இப்ப நீங்க போலீஸா வந்துட்டாங்க கேட்டு தடை செய்யணும். அதுக்குள்ள யாரும் கூசு விட்டாங்க. உங்க இருவருக்கும் என்று வராதவர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். என்னுடைய அண்ணனோ அண்ணே எங்க நாட்டில வச்சு குஞ்சு கும்பிட்டுறாங்க. நீ என்ன அடிச்சு போன உடனே பால் சாப்பிடுறேன் அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அம்மா ஒழுங்கு சாப்பிடுறோம். நீங்க பாருங்க, நீங்க மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டு சாக்கிடுமா கோயிலுக்குமா நாய் தலை போய் பத்தி வைக்கிற சாப்பிட்டுக்குவோம். நேற்று எங்க அம்மா சாப்பிட்டாங்க, எலும்பு சொல்லி சாப்பிட்டாங்க. பகோடா கட்சியா நாய் தலை பகோடாது மரியாதையா பேசு. சும்மா சோறு சோறு பசிக்க போல இருக்கு. சோறு சோறு அப்படி கிடையாதா? 1000 உறவு முறை இருந்தாலும் சரி, வீடு தேடி வந்தவங்களுக்கு வாயிலார சாப்பாடு போட்டாலும் எல்லாமே நல்லபடியா முடியும். ஒரு தலை சம்பந்தம் முடிட்டு நீ தயிர் போட வச்சா படியில மயிறு மயிரா போகுது. சம்பந்தம் கட்டிட்டு நம்ம சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுறது ஏது சாப்பிடுறது கேக்குது. தண்ணி குதா பாரு உண்மையே சொல்றேம்மா. வீட்டுக்கு வர மருமகள் ராசி ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஐயோ நம்ம வீட்டுக்கு இந்த மருமகள் உங்க அண்ணன் பொண்ணு அடாடா எதை சிக்கனம் பண்றோமோ இல்லையம்மா உண்மையில கரண்ட் பில் ரொம்ப சிக்கனம் பண்ணுவோம். ஆமாம்மா காலையில எப்படி பார்த்தாலும் 200-300 பேருக்கு நம்ம டிஃபன் செஞ்சு போடணும் கம்பல்சரி. ஆமா மதியானம் சாப்பாடு செஞ்சு போடணும், ராத்திரிக்கு மறுபடியும் தோசை செஞ்சு போடணும். இதுக்கெல்லாம் சட்னி தேங்காய் அரைக்கிறதுக்கு அம்மா மிக்சர் போட்டு அப்படிதான் நீ நினைக்கிற. 2 நாள் வேலைக்கு முன்னாடி இல்லாத வேலைக்கு விட்டுவாங்க. 3ஆம் நேரத்தை அனுப்பிச்சுட்டு கடை விட்டு அவன் தேவை என்ன பண்ணா சட்னி சிறு சொந்தமானா இது பல்லுக்கு 10 வந்துட்டோம். நாட்டுக்கு அரசன் இருக்கா இளவரசி ஓட்டல் அடிக்கிட்டு போய் சேர்த்தியா வேலைக்கு கூட்டான்னு சொல்லிட்டு என்னமா உடம்புல போய்க்குது. அத்த மாமா சாப்பாடு போறீங்க இல்லையா? மாமா எப்படி இருந்தாரு ஒரு நேரத்துல வைக்க போற மாதிரி இப்ப எப்படி இருக்கிறாரு? அம்மா வைக்க போற ஆயிடுச்சு இப்ப வச்சுக்கலாம். ஆமா சரி ஏன் வந்திருக்கிறீங்க? எப்படி வந்திருக்கிறீங்க?
ஒண்ணும் புரியல நாங்க ஒரு 2000 ரூபாய் கடை கட்டு போனோம் 2000 அம்மாதான் ரெண்டா ஓட்டவாயா அப்பா அக்கா எவ்வளவு நகை எடுத்துட்டு கொடுத்துருங்க எதுக்கு வரல அவங்க எதுக்கு வந்துக்கிறானே ஏமா பாச்சு பாச்சு டேய் சும்மாடா நல்லது பேசுமா போடுங்க மகனுக்கு பெண் பேச வந்திருக்குமா என்ன சொல்றீங்க உண்மைதாம்மா நிஜமாவா ஆமா மாமா நல்லா இருக்காரா ஐயோ சின்ன வயசுல பாத்துருக்கியா சரி இப்பொழுதே தாமரத்தை மாற்றிக் கொள்வோம் பெண்களுக்கு பொண்ணுனது பெண்களது பொண்ணுனது பெண் உணவு பெண்களது பொண்ணு சொன்ன மாதிரி பசி வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம் வெள்ளியோ கொல்லியோ வெள்ளிக்கிழமை வேணும் ஆரம்பத்தை தடை பண்றீங்க வேணாம் வெள்ளிக்கிழமை வேணும் சரி சனிக்கிழமை ஐயோ சனி போன தனியா போவது சனிக்கிழமை வேணும் ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு வேணும் திங்கக்கிழமை தீப்பட்டினாலும் வேணும் செவ்வாய்க்கிழமை செவ்வா அவ்வைய வாரி கூட வேணும் புதன்கிழமை புத்திரக்கிற பாம்பு வெளியே வேணும் வியாழக்கிழமை மிட்டாய கசாயம் கூட வேணும் ஏழு நாளும் தேவையில்லையா வேணும் 7 நாளும் தேவையில்ல முடிச்சு போச்சு என்ன நாள் வைக்கலாம் நான் சொல்றேன் சொல்லுப்பா. ஏன்னா இந்த மகாபாரத சகாதேவனுக்கு சாஸ்திரம் கொடுத்தது ஏன் பரம்பரை அப்படியா ஆமா நான் சொல்றேன் மார்கழி மாதம் 16ஆம் நாள் சரி 10-12 கொத்தகள் வச்சோம் குடுக்குதாண்டா குடுக்குதாது எம்மோ நாங்க 16 நாள் எட்டாம் நாள் போய் அது முடிஞ்சிடும் குடுக்குதாண்டா கல்யாணத்துக்கு நாள் வைக்கடா சரி நீங்க என்ன இடம் வச்சுப்பாங்க ஒரு 5000 ரூபாய் கொடு எதுக்குடா? பாண்டிச்சேரி போய் வரணும் எதுக்கு பாண்டிச்சேரி போய் வரணுங்க ஏண்டா ஐயா ஏய், இந்த கல்யாணத்துக்கு குடிகாரம் யாரும் வரக்கூடாது கல்யாணம் நடக்காது கல்யாணம் தனித்தட்ட கரண்ட பண்ணுவாங்க என்னதான் தலைவாழை இலை போட்டு 32 வகையில பொருள் கூட்டு செய்து வச்சு சீரக சம்பளம் அரிசி வச்சு போட்டு பசுமாட்டு நெய்யை விட்டு மணக்க சாப்பாடு போட்டாலும் பேர் வரதா எடுபடாது அப்படியே வாசல்ல வரும்போதே 180 ml ஒரு கோட்டை கையில கொடுத்து பாரு அவன் பாத்ரூம்ல கை கழுவுற இடத்துல போய் வாயில ஊத்திட்டு வந்து வண்டியில உட்காரும் போது 3வது இலையில ஊத்துற ரசம் இவன் இலையில வந்து தேங்கி குழப்பி அஞ்சா கலர் சூப்பர் ஆயிட்டு இல்ல பேர் வராது தனி சாப்பிட்டு வராதீங்கடா குடிகாரம் வராதீங்கடா குடிச்சிட்டு வராதீங்கடா கல்யாணம் நடக்காது போயிட்டாங்க எப்போ நம்ம தான் லூஸ் மாதிரி பேசுங்க போயிட்டாங்க மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் நீ எங்கே என் அன்பு? நீ எங்கே? நான் என் ஆசை மணாலா என் மாசற்ற மாணிக்கமே ஆணி தெருவருடே தேர் அழகு திறப்பிடமே காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிரித்து செலுத்தும் சிங்கார முகத்தை இந்த கண்ணகி பார்க்க கூடாது என்று அடியாடமாக நம் காதலை பிரித்திருக்கார்களே ஆண்டவா சதிகாரர்கள் அடியாளாக அனைவருமாக ஒன்று சேர்ந்து என் குடிச்சு நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து எரிகிற தீரை நாடு எரிந்து சாம்பலாகிறது என் வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தை யாருக்கு என்ன பாவம் யார் குழந்தை கிடைத்தது இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உண்ட உணவு உடுத்த உணவு படுக்க பாயின்று ஒருவேளை உணவுக்காக நீதி விதியா பிச்சை எடுக்கின்றேன் அம்மா இந்த ஏழைகள் வாழ இடம் இல்லை என்று உரைத்து விட்டார்களே இறைவா நீ செய்த யாகம் இன்றைக்கும்
அடங்கி வாழ்ந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றானே, என் கண்ணு, என் முத்து, என் அமுது, என் மாணிக்கமே, மகனே, என் செல்வமே. இந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை இருந்திருந்தா உன்னை தங்க தொட்டில் தாளாட்டி வெள்ளை கிண்ணத்தில் அமர்ந்துண்டு உன்னை மார் மீது, மடி மீது, தோல் மீது, துணை மீது ஆராட்டி கீழாட்டி வளர்ப்பாராடா என் கண்ணு. இந்த பாவில என்னோட பாவத்தை செய்து உன்னுடைய தந்தை இல்லையடா என் ராஜா. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடு. வேறுபட்டு நின்ற வேறுபட்டு கட்டெடுக்கு மாளிகையில் சிவத்தையும் தலைவன் விட்டு சென்றாரடி. இருபட இது என்ன கொடுமை? குழந்தை பிறந்ததோ ஆடையெல்லாம் உதிரமா இருக்கிறது. இந்த ஆடையை துவைக்க வேண்டும் என்றால் எங்குதான் செல்வது? அது ஒரு குளக்கரை தெரிகிறது. அந்த குளக்கரைக்கு சென்று ஆடையெல்லாம் துவைக்க வேண்டும். இருந்த பொழுதோ நான் பெற்றெடுத்த பிள்ளை என் கருத்தில் இருக்கின்றானே, என் மகனை எங்கு விட்டு செல்வது என்று தெரியவில்லையே. மகனே, நான் பெற்ற செல்வமே, அருமை என்னவென்று தெரியும். என் கண்ணே அடர்ந்த காடகமாகவே இருக்கிறது.
அப்பனுடைய ஆலயம் இருக்கிறது. அம்மா தாயி ஆதிபர சக்தி அம்மா தாயி சக்தி ஒன்று சமயம் எத்தனையோ நாமதேவனை எத்தனையோ அவதாரங்களை எத்தனையோ அரக்கர்களை அடிக்க பெற்றவளே எல்லா பைக்கும் அங்கே தனிக்கு இது எடுக்கலாம் இருக்காங்க குளக்கரைக்கு சென்று இந்த ஆடையை குவித்து வருவதையில் தாயாக இருக்கக்கூடியவளே அம்மா தாயே வண்டியை கூட சிகாமணிக்கு குலதெய்வா திகழ்ந்து வரக்கூடியவளே அம்மா ஆகலன்னு இன்னும் ஒரு மாசம் எவ்வளவு தூரம் போறோம் மக்கள் எதிர்பார்த்து கூட வரல அதற்காக அப்படியே வர முடியுமா? என் தங்கை யாரு? நாட்டு இளவரசி. இவ்வளவு சிறப்பா வரணும். அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கா. அழைச்சு வரேன். எவ்வளவு நேரம் மாமாட்டிக்குள்ள தூரம் போறோம்ல அதுக்காக அப்படியே வந்துடுதான். ஒரே ஒரு தங்க சிறப்போடு அலங்காரம் செய்ய வேண்டாமா? அதான் எனக்கு